மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மன்னர்கள் வைத்ததுதான் சட்டம். ஒரு மன்னனை வீழ்த்தி அந்த நாட்டை அபகரிப்பது, கோவில் சொத்துக்களை கொள்ளையடிப்பது, மக்களை கொன்று குவிப்பது என எல்லை மீறிய போர்கள் இந்த நாட்டில் பல உண்டு. ஏன் உலக அளவில் இது நடந்திருக்கிறது. அதில் மிகவும் உக்கிரமான கொடூரமான போர் என்றால் மூக்கறுப்பு போர் என்பதுதான். அந்த போர் தமிழ்நாட்டு மண்ணிலும் நடந்திருக்கிறது. எந்த இடத்தில், எந்த மன்னர்களால், எந்த ஆண்டு, எவ்வாறு நடத்தப்பட்டது, ஏன் நடத்தப்பட்டது என்பதை ஆதாரத்துடன் விளக்குகிறது உங்கள் MTR டிவி. மூக்கு அறுப்பு போர் வரலாற்றில் நடந்த மிக கொடுமையான போர் முறைகளில் ஒன்று. அதாவது எதிரியை வெற்றி வீழ்த்தாமல் அவன் மூக்கை மீசையுடன் அறுத்து நிரந்தரமான ஊனத்தை செயற்கையாக ஏற்படுத்தி அவன் முகத்தை சிதைப்பது. இதுதான் மூக்கறுப்பு போர். தமிழ் மண்ணில் இதுபோன்ற செயல் சோழர் பாண்டியர்கள் இடையே நடந்த போர்களிலும் நடந்துள்ளது. சோழன் பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்து பாண்டியன் மகனின் மூக்கையும் அவனது உதவியாளர் படைத்தலைவர்கள் மூக்கையும் அறுத்த செய்தியை பல கல்வெட்டுகள் சொல்கிறது. ஆனால் உச்சகட்டமாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என கண்ணில் படும் அனைவரின் மூக்கையும் அறுத்த கொடூரமும் தமிழ் மண்ணில் அரங்கேறி உள்ளது. திருமலை நாயக்கர் காலத்தில் விஜயநகர பேரரசு வலுவிழக்க தொடங்கியது. திருமலை நாயக்கரின் ஆரம்ப காலத்தில், அதாவது 1625 அந்த ஆண்டு காலகட்டத்தில் மைசூர் அரசனான சாமராஜா உடையாருக்கு திருமலை நாயக்கருக்கும் போர் மூண்டது. திண்டுக்கல் வரை வந்த மைசூர் படையை திருமலை நாயக்கரின் தளபதி ராமையனும் கன்னிவாடி பாளையக்காரர் ரங்கண்ண நாயக்கரும் வீழ்த்தினார்கள். பின்னர் விஜயநகர அரசன் 3ஆம் ஸ்ரீரங்கன் காலத்தில் மதுரை, தஞ்சை, செஞ்சி ஆகிய நாயக்கர்களின் கூட்டுப்படைக்கும் விஜயநகர அரசன் மற்றும் மைசூர் அரசன் ஆகியோர் படைக்கும் போர் நடந்தது. நாயக்கர் கூட்டணி பீஜப்பூர் சுல்தான் உதவியுடன் விஜயநகர அரசை வீழ்த்தி சுதந்திர நாடாக மாற்றம் பெறுகிறது. இதில் மைசூர் அரசுக்கு பெரும் பின்னடைவும் தோல்வியும் ஏற்படுகிறது. விஜயநகர அரசர் மைசூர் அரசனிடம் தஞ்சம் அடைகிறார். 1656ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 2 முறை வீழ்த்தப்பட்டதற்கு பழிக்கு பழி வாங்கவும் முயற்சியிலும் விஜயநகர அரசை மீண்டும் தோற்றுவிக்கும் முயற்சியிலும் திருமலை நாயக்கர் ராஜ்யத்தின் மீது மைசூர் அரசர் கந்திருவ நரசராஜா போர் தொடுக்கிறார். மைசூர் அரசனின் தளபதி கொம்பையா திருமலை நாயக்கரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியான சத்தியமங்கலத்தை கைப்பற்றுகிறான். இன்று அது சேலம் மாவட்டத்தில் உள்ளது. சத்தியமங்கலத்திற்குள் நுழைந்து கன்னட வடுகப்படை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரையும் தாக்கியது. தாக்கியவர் மூக்குகள் மேலுடன் சேர்த்து அறுக்கப்பட்டு சாக்கில் போடப்பட்டு அரசரின் பார்வைக்கு அனுப்பப்பட்டது. இதை அடுத்து தொடர்ச்சியாக பல ஊர்களை தாக்கி திண்டுக்கல்லை அடைந்து மதுரை நோக்கி முன்னேறியது கன்னட படை. நிலைமை கைமீறியதை உணர்ந்த திருமலை நாயக்கர் நேரடியாக அல்லாமல் தன் மனைவி மூலம் தன் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் அவலத்தை சேதுபதி ரகுநாத தேவருக்கு எடுத்து சொல்லி உதவுமாறு கோரிக்கை வைக்கிறார். சேதுபதி ரகுநாத தேவர் ராமநாதபுரம் சீமையை ஆண்டு கொண்ட மாமன்னர். திருமலை நாயக்கர் மைசூர் மன்னர்களை வீழ்த்த முடியாமல் முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் மன்னரான ரகுநாத சேதுபதி தேவரிடம் உதவி கேட்கிறார். திருமலை நாயக்கரின் தொடக்க காலத்தில் தன் முன்னோருடன் போர் நடந்த போதிலும் ஒரு சுமூகமான நிலைமை இரு நாட்டிற்கும் இல்லாத போதிலும் மதுரை சீமையின் பொதுமக்கள் தாக்கப்பட்ட போதும் அபாயத்தையும் விஜயநகர அரசோ மைசூர் அரசோ மதுரையில் நிலை பெற்றால் அவர்களுடன் பெரும் போர் நடத்த வேண்டி இருக்கும் என்பதை சேதுபதி ரகுநாத தேவர் உணர்ந்திருந்தார். எல்லாம் முடிந்துவிட்டது, மதுரை இனி அவ்வளவுதான் என்ற நிலையில் திருமலை நாயக்கரின் ராஜ்யமும் அழிந்துவிட்டது, இனி அவர் மீளமாட்டார் என்ற நிலைமையில் அவருக்கு உதவி செய்ய வந்தார் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் மாமன்னர் விஜய ரகுநாத சேதுபதி. அந்த மறவரிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைத்தது. சிறிதும் தாமதிக்காமல் ஒரே நாளில் 25,000 மறவர்களை திரட்டி கொண்டு மதுரை அடைந்தார் ரகுநாத தேவர். மைசூர் வருகப்படைக்கும் மதுரைக்கும் இடையில் ஒரு சுவர் போல் ரகுநாத சேதுபதியின் மறவர்கள் நின்றார்கள். வெறும் 6 மணி நேரத்தில் 25,000 மறவர்களுடன் சேதுபதி மதுரையை அடைந்தார். சேதுபதி படை மதுரையை சுற்றி வளைத்தது. சேதுபதி ரகுநாத தேவர், நாலுகோட்டை சீமையின் தலைவர் மரியழக தேவர், சிவகங்கை சீமையை உருவாக்கிய சசிவர்ண தேவரின் முன்னோர் இவர்.
பரமாத்தூர் சீமை தலைவர் பொய்யழகர் தேவர், மதியழகரின் தம்பி இவர், கவுரி வல்லவர் தேவரின் முன்னர் இவர். மதுரை கிழக்கு பகுதியான வண்டியில் முகாமிட்டு இருந்தனர் எதிரிகளை தாக்குவதற்கு. சேதுபதி அவர்களின் படையில் இருந்த வீரர்கள் 25,000, மதுரையில் இருந்த படை வீரர்களின் எண்ணிக்கை 35,000, மொத்தம் 60,000 படை வீரர்கள். படைக்கு தலைமை தாங்கினார் சேதுபதி. கன்னட படையின் மதுரை முற்றுகையை தகர்த்தார். மதுரையை கட்டுப்பாட்டில் வைத்த கன்னட படைகளை சிதறடித்தார். மைசூர் வடுகப்படை திண்டுக்கல் நோக்கி விரட்டி அடிக்கப்படுகிறது சேதுபதி மன்னரால். சேதுபதியின் படைக்கு பின் முன்னர் தன்னை பலவீனமாக உணர்ந்த மைசூர் தளபதி கூடுதல் படை வேண்டும் என மைசூருக்கு தகவல் அனுப்புகிறார். அதே நேரம் மதுரை படையில் இருந்த ஒரு பிராமண தளபதிக்கு கையூட்டு, அதாவது லஞ்சம் கொடுக்கிறான். கையூட்டு பெற்ற பிராமண தளபதி சண்டை தொடங்காமல் காலம் தாழ்த்தி வந்தான். மதுரை படை சரணடைகிறது என அறிவித்ததாக சில ஆவணங்கள் சொல்கிறது. ஆனால் அது அவ்வாறு நடந்ததா என்ற தெளிவு இல்லை. இது மறவர்களை மிகவும் ஆத்திரமடைய செய்தது. பொறுமை இழந்த மறவர்கள் துரோகம் இழைத்த அந்த பிராமண தளபதியை நிலவரையில் அடைத்துவிட்டு மைசூர் வடுகப்படையை மேல் பாய்ந்து அதனை துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்த ஆரம்பித்தார்கள். மைசூர் படை திண்டுக்கல் கோட்டையில் தஞ்சமடைந்தது. சிறிது நாட்களில் அவர்கள் எதிர்பார்த்த 20,000 பேர் கொண்ட படை மைசூரில் இருந்து வந்தது. சேதுபதியின் தலைமையிலான படைகளும் மைசூர் படைகளும் நேருக்கு நேராக மோதுகிறது. வெறிகுண்ட தாக்குதலில் 2 பக்கமும் 12,000 நபர்கள் கொல்லப்பட்டனர். இறந்தவர்கள் உடல்கள் அதே இடத்தில் பல நாட்கள் இருந்து சிதைந்து போனதால் அந்த இடமே கருவாட்டு பொட்டல் என அழைக்கப்பட்டது. சேதுபதி படையின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் மைசூர் வடுகர் படை சிதறி ஓடியது. மைசூர் வரை அவர்களை துரத்தி சென்ற மறவர் படை அவர்கள் மூக்கை அறுத்தனர், பலிக்கு பழி தீர்த்தனர். மைசூர் வடுகர் படை எடுப்பு முறியடிக்கப்பட்டு மதுரை காப்பாற்றப்பட்டு திருமலை நாயக்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் மைசூர் மன்னரிடமிருந்து மதுரையை காப்பாற்றி திருமலை நாயக்கரிடம் ஒப்படைத்தவர் ரகுநாத சேதுபதி மன்னர். ஒருவேளை சேதுபதி மன்னர் உதவாமல் இருந்திருந்தால் மதுரை சீமையில் இருந்த பல ஆயிரம் பொதுமக்களின் மூக்குகள் அறுக்கப்பட்டு இருக்கும். மன்னரே காட்டுக்குள் ஓடி ஒளிந்த நிலையில் மதுரை வீழ்த்தப்பட்டு இருக்கும். செஞ்சி மற்றும் தஞ்சை நாயக்கர் எளிதாக வீழ்த்தப்பட்டு இருப்பார்கள். அதன் விளைவாக மீண்டும் விஜயநகர அரசு உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை தடுத்து வெற்றி பெற்றவர் ரகுநாத சேதுபதி அவர்கள். பல்வேறு விதமான பேராபத்தில் இருந்து மதுரையை காத்தது மறவர்கள்தான். மைசூர் படைகள் மதுரை அடைந்த பாதையில் வரைபடம், மறவர்கள் மதுரை அடைந்த பாதையின் வரைபடம், சேதுபதி மைசூர் படையை விரட்டியடித்த பாதையின் வரைபடம் எல்லாமே அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. மூக்கறுப்பு போர் நடத்திய முக்குளத்தோர் தேவர் படை அன்று உலகத்தில் மிக சிறந்த மறவர் படை என அழைக்கப்பட்டது. மறவர்கள் என்ற ஒரு இனத்துக்கு பெயர் வந்ததன் காரணமே அவர்கள் போரில் முன்னாடி நின்று முதலில் நின்று மூர்க்கத்தனமாக போரிட்டதனால், வீரத்துடன் போரிட்டனால் அவர்கள் மறவர் படையை சேர்ந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பின்னாளில் முக்குளத்தூர் தேவர் சமூகத்தில் ஒரு பிரிவான மறவர்கள் இன்றும் மறவர்கள் எனவே அழைக்கப்படுகிறார்கள்.